வணக்கம் தலைமையிலே. இன்றைக்கு ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இஸ்ரேல், காசா, லெபனான், ஈரான், ரஷ்யா இங்குள்ள போர் நிலவரங்களை ஒரு பதிவாக பார்த்துடலாம். எதிர்பாராத ட்விஸ்ட், அதாவது உண்மையாகவே நானே எதிர்பார்க்கல. காசா விஷயத்தில், ஈரான் விஷயத்தில் நடக்க போகுது. அது நான் கடைசியில் பதிவு பண்ணுறேன். பதிவுக்கு போவதற்கு முன்னால் நான் கடைசியாக பேசுகிறப்ப அம்னஸ்டி இன்டர்நேஷனல் அவங்க இந்தியா தான் ஆயுதம் கொடுக்கிறது என்று குற்றச்சாட்டு பதிவு பண்ணாங்கன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கு திரும்ப அவங்க அதை விடுற மாதிரியே இல்லை. இன்றைக்கு மேட் இன் இந்தியா அப்படின்னு தலைப்பு போட்டு காசாவுடைய அழிவின் புகைப்படத்தை வச்சு இந்தியாவின் ஆயுதங்கள் இன்னும் செல்கிறதுன்னு சொல்லி இன்னைக்கு பதிவு போட்டிருக்கானுங்க. அதுக்கு மேலாக நம்ம தலைவர்களுக்கு தடை ஆணை, அதாவது பயணம் செய்யும் போது ஆயுதங்கள் கொடுக்கிறார்கள் என்று தடை தலைவர்களுக்கு மற்றும் அந்த ஆயுத நிறுவன தலைவர்களுக்கு அந்த மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ள போயிட்டு இருக்கானுங்க. இஸ்ரேலின் வெற்றிக்கு பின்னால் மிக சரியா சொல்லணும்னா இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள், இஸ்ரேல், அதற்கடுத்து இந்தியாவை தான் சொல்லணும். ஆயுதங்களும் கொடுத்து வலைதளங்களிலும் உதவி செய்து ஆட்கள், வேலையாட்களையும் அனுப்பி இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அமெரிக்காவை தாண்டி இஸ்ரேலின் வெற்றிக்கு பின்னால் நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற பெருமைப்பட்டுக் கொள்ளுங்கள். அதை தாண்டி நமது பிரதமர் மோடிஜியை நிச்சயமா பாராட்டலாம். மோடிஜியினுடைய முக்கியமான செய்தி, நேற்று நமது பிரதமர் மோடிஜியை இஸ்ரேல் பிரதமர் நெத்தனியாக அவர்கள் டெலிஃபோனில் கூப்பிட்டு நீண்ட நேரம் பேசிட்டு இருந்திருக்காங்க. இது மோடிஜி அதிகாரப்பூர்வ அறிவிக்கை வெளியிட்டிருக்காரு. நெத்தன்யாகு அவர்கள் இந்தியாவும் இஸ்ரேலும் பொருளாதார முன்னேற்றம் இன்னும் எந்த அளவுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசினார் அப்படின்னு எழுதியிருக்கிறாங்க. ஒவ்வொரு முறை இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை ஈரான் மீது அல்லது காசா மீது நடத்தும் போதும் பிரதமர் மோடிஜியிடம் பேசுவதை நெத்தன்யாகு வழக்கமாக வச்சிருக்கார். நீங்கள் தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா புரியும். மோடிஜி இஸ்ரேல் நாடாளுமன்றத்துக்கு போயிட்டு வந்தார். அவர் போயிட்டு இங்கே வந்தோடனே தான் அந்த ஈரான் மீது பயங்கரமான தாக்குதலை இஸ்ரேல் நடத்தினாங்க. அதாவது அதுக்கு முன்னால நீரு பூத்த நெருப்பாக இருந்துச்சு. இது இஸ்ரேலுடைய அம்பாஸ்டர், தூதர், இந்தியாவுக்கான தூதர் சொன்னார். நீரு பூத்த நெருப்பாக இருந்தது. ஆனா இறுதி முடிவு அடிக்கணும், ஈரானா அந்த தலைவர் அழிக்கணும், எல்லாத்தையும் முடிக்கணும், அந்த இறுதி முடிவு பிரதமர் மோடிஜியின் விஜயத்துக்கு அப்புறம்தான் பாதுகாப்பு மந்திரி சபையில் எடுக்கப்பட்டது அப்படின்னாரு. நேற்று பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க, எப்படி தாக்குதல், மிக பிரம்மாண்டமான தாக்குதல் இருக்குதான்னு சொல்லி வருகின்ற நாட்களில் நிச்சயமா தெரியும். முதல்ல இஸ்ரேல் 2 மகிழ்ச்சியான செய்தி, ஒரு துக்ககரமான செய்தி. முதல்ல செவ்வாய் இரவு இஸ்ரேலை சேர்ந்த 15 இளம் பெண்கள், சின்ன பிள்ளைங்க, அதில் 1-2 ஆண்கள், சின்ன பசங்க இருந்திருக்காங்க. இந்த இஸ்ரேல் லெபனான் எல்லையில் வேலிகள் இருக்கும், கம்பி வேலிகள், அதையெல்லாம் அடித்து உடைச்சிக்கிட்டு 15 பேரும் இரவு நேரத்தில் லெபனானுக்குள்ள போயிட்டாங்க. இசபுல்லா பகுதிக்குள்ளே போயிட்டாங்க. இவங்க எதுக்கு போயிருக்காங்கன்னா, நாங்க இசபுல்லாவை வெற்றி பெற்று விட்டோம், இஸ்ரேல் ராணுவம், அந்த பகுதி எங்களுடைய பகுதி, நாங்கள் அங்கே குடியேறுவோம் அப்படின்னு சொல்லி அந்த 15 பிள்ளைங்க நள்ளிரவு உள்ள போயிட்டாங்க. இது இளங்கன்று பயமறியாதுங்கிற மாதிரி இருக்கு. இசபுல்லா கையில சிக்கியிருந்தாங்கன்னா இவங்களுடைய நிலைமை மிக மோசமா போயிருக்கும். அது சின்ன பிள்ளைங்க, வயசு பிள்ளைங்க எல்லாமே. இது இஸ்ரேல் ராணுவத்திற்கு தகவல் வந்தோடனே இரவுல, அந்த செவ்வாய் இரவு ஒரு பதிலடி தாக்குதல், பயங்கரமான பதிலடியை இஸ்ரேல் ராணுவம் தயாராகிட்டு இருந்தாங்க இசபுல்லா மீது. அத்தனையும் நிறுத்தி வைத்து விட்டு மொத்த ராணுவம், மொத்த கமாண்டோ எல்லாமே இந்த பிள்ளைகளை தேடி வந்திருக்காங்க. அங்கும் இங்குமாக இருந்த பிள்ளைகளை பத்திரமாக மீட்டுட்டாங்க. ஒரே ஒரு பிள்ளைய 4 மணி நேரமா மீட்க முடியல. அதுக்கப்புறம் 4 மணி நேரம் கழிச்சு நள்ளிரவை தாண்டி எல்லாமே இந்த தேடல் வேட்டை நடந்து அதுக்கப்புறம் அந்த பிள்ளையும் பத்திரமா மீட்டு அறிவுரைகள் சொல்லி கடிந்து கொண்டு, அதாவது உங்களால இன்னைக்கு நடக்க இருந்த தாக்குதல் நிறுத்தப்பட்டது, நீங்க எங்களுடைய உயிருக்கு நீங்க பிரச்சனையை கொண்டுறீங்கன்னு சொல்லி அறிவுரைகள் சொல்லி பத்திரமா அனுப்பிட்டுருக்காங்க. இது ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வு. 2வது, இஸ்ரேலுடைய ஒரு அம்மா மற்றும் மகன் யூதர்கள்,
அவங்க வந்து அந்த வெஸ்ட் பேங்க், அந்த மேற்கு கரை பகுதிக்கு பக்கத்தில் இஸ்ரேலுக்குள்ள அஃபூலா என்ற இடத்துக்கு வந்து போகணும். நண்பர்களை பார்க்க போகணும். காரில் கிளம்பி போயிருக்காங்க. வழிகாட்டும் ஆப், இப்போ வந்து இப்போ போகிற வழியை காட்டக்கூடிய இந்த நவீன கருவிகளை வச்சு இவங்க போயிருக்காங்க. இவங்க அந்த பகுதிக்கு போகாம மேற்கு கரை பாலஸ்தீனத்துக்குள்ளே போயிட்டாங்க. கார் போயிடுச்சு. ஒரு சிக்னல்ல நின்றுட்டு கிளம்பும் போது தான் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம தப்பித்தவரி பாலஸ்தீனத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. கையில கிடைச்சாங்கன்னா எப்படி சொல்றது, அக்கு வேர் ஆணி வேறாக அடிசைப்பிக்கப்படுவாங்க. அதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. யாருமே அந்த பயங்கரவாத பிரிய மக்களை கட்டுப்படுத்தவே முடியாது. சென்டிமீட்டர் அளவுக்கு அடிச்சு பிச்சிருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு. இவங்க வேற ஒரு பெண், இவங்க ஒரு பெண் கூட மிகப்பெரிய பயத்தோட காரை நகர்த்தும் போது இவனை கண்டுபிடிச்சிட்டானுங்க பாலஸ்தீன அரபுகள். ஏன்னா கார்ல நம்பர் பிளேட் வேற மாதிரி இருக்கும். இஸ்ரேல் கார் உள்ள வந்துருச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய கும்பலாக சேர்ந்து கற்களால் செங்கலால் அந்த காரை அடிச்சு அவங்கள கதவை திறந்து வெளியே இழுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இவங்க கார் லாக் பண்ணிட்டாங்க. கதவுகள் எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கிட்டு அந்த பகுதியில் உடனடியாக பேசக்கூடிய நிறுவனம் இஸ்ரேலில் சமரியா ரீஜனல் செக்யூரிட்டி ஹாட்லைன் பாங்க. இது வந்து அந்த பகுதியை சமாரியா பகுதியும்பாங்க மேற்கு கரையை. அவங்களுக்கு தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நாங்கள் மாட்டிக்கிட்டோம் இந்த இடத்துல, இது இடத்த சொல்லி பெரிய கும்பல் சூழ்ந்து வருதுங்கும் போது அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா, எதை பற்றியும் கவலைப்பட வேணாம், காரை நிறுத்தாம ஓட்டிக்கிட்டே இருங்க, யாரை அடித்தாலும் கவலைப்படாதீங்க, ஓட்டிட்டு வந்துக்கிட்டே இருங்க, எந்த வழி மிக எளிதாக அங்கேருந்து தப்பித்து இஸ்ரேலுக்குள்ள இருக்க வழின்னு சொல்லிட்டு அதே சமயத்தில் இஸ்ரேல் ராணுவ வீரர்களை கூப்பிட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லி. மிகப்பெரிய படையோடு இஸ்ரேல் ராணுவம் உள்ள போய் இவங்க உள்ள போறாங்க, அவங்க வெளியே வராங்க. பத்திரமாக அவர்களை மீட்டு இஸ்ரேலுக்குள்ள அனுப்பிட்டு அதுக்கப்புறம் உள்ள பூந்து எவன் கல்லெடுத்து அடிச்சானோ எவன் பிரச்சனை பண்ணானோ அத்தனை பேர்த்தையும் அடித்து கைது செய்து இஸ்ரேலுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க. இதுவுமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி. கையில் மட்டும் மாட்டியிருந்தாங்க அந்த அம்மாவும் மகனும் பிச்சை எடுத்துருவாங்க. நான் வந்து விளையாட்டுக்கு சொல்ல, நிஜத்தில் ஏற்கனவே அப்படி ஒன்று பண்ணானுங்க. அப்படியே கொடூரமாக அடித்து கைகளால் அடித்து கால்களால் உதைத்து கொள்ளுவானுங்க. அவனுங்க மனித பிறவிகளே இல்லை அவனுங்க. மேற்கு கரையில் நல்ல வேலையாக தப்பித்தார்கள் என்று சொல்லணும். புதன்கிழமை ஒரு சோகமான சம்பவம் இஸ்ரேல் நடந்தது. லெபனானுக்குள் இருந்த இராணுவ வீரர்கள் ரிசர்வ் படையை சேர்ந்தவங்க ஒருவர் மேஜர் ஹரில் பிரின்ஸ்டாக், இவருக்கு வந்து 34 வயது, 4 குழந்தைக்கு அப்பா, கடைசி குழந்தை வெறும் 6 மாதம் தான். இன்னொருவர் சார்ஜன்ட் மேஜர் தமீர் வக்னி. இவங்க 2 பேர் பிற இராணுவ வீரர்களோடு லெபனானில் ரோந்து செல்லும் போது அங்கு ஒரு இடிபாடான கட்டிடம் போல தெரிஞ்சிருக்கு. அவங்க அங்க போகும்போது கட்டிடத்துக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த வெடிகுண்டுகள் IEDம்பாங்க, மிக சக்தி வாய்ந்தது, வெடிச்சிருக்கு. இவங்க போறதை பார்த்து எங்கோ பக்கத்தில் ஒளிஞ்சு உட்கார்ந்து பக்கத்தில் நெருங்கினோடனே அந்த IEDயை வெடிக்க வைத்து மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டு மேலே சொன்ன இந்த மேஜரும் சார்ஜன்ட் மேஜரும் சம்பவ இடத்திலேயே பலியானாங்க. அதுபோக 4 இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் மிக கவலைக்கிடமாக சிகிச்சை பெற்று வராங்க இஸ்ரேல் மருத்துவமனையில். இதனால தான் இந்த வீடுகளெல்லாம் இடிக்கிறது. அறகுறையா இப்படி பண்ணாலே இவங்ககிட்ட பிரச்சனையாக தான். தரை மட்டமாக இவர்களை வீடுகளை இடித்தால் மட்டுமே பத்திரமாக இருக்க முடியும். மற்றபடி வீடுகள் போன்ற அமைப்புகள் இருந்தால் இதை போல வெடிகுண்டுகளை ஒழித்து வைத்து நிச்சயமாக இதை போல படுகொலை செய்வாங்க. இதற்கான தீவிரமான பதிலடிக்கு, ஒரு பயங்கரமான பதிலடிக்கு புதன்கிழமை நடந்த பிரச்சனை தயாராகி கொண்டிருக்காங்க இஸ்ரேல் இராணுவ வீரர்கள். ஏற்கனவே நம்ம பேசணும், தகப்பன் இருக்கும்போது மகனை வந்து தகப்பன் அடக்கம் செய்வது மிக ஒரு வலிமிகுந்த காரியம். இதில் வந்து அந்த மேஜரோட அப்பா வந்து அந்த அழுகிற காட்சி வந்து ரொம்ப உருக்கமாக இருந்தது. அதை விட அதோட பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் வந்து அவங்க அப்பாவுக்கு இறுதி மரியாதை செலுத்தினது, அவர்கள் தாய் தந்தை அழுதுதான் ரொம்ப உருக்கமாக இருந்துச்சு. இந்த பிரச்சனைக்கு காரணமே அரபுகள் தான். சும்மாவே இருக்காம உலகம் முழுவதும் இவனுக்கு வெறியாட்டத்தோடு வெறியோடு வேலையை செய்து பதிலடி கொடுக்கும்போது இப்படி அப்பாவிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து சண்டை போடணும்னு அவசியமே இல்லை.
நீங்கள் இஸ்ரேல் இருந்தால் தான் புரியும். அந்த மக்கள் அவ்வளோ அன்பாக இருப்பாங்க. உலகத்திற்கு உதவி செய்ய வேண்டும், எண்ணற்ற கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் மனிதர்கள் உயிர் மரணமே அடையக்கூடாது, இளமையை நோக்கி திரும்ப வேண்டும். எண்ணற்ற ஆராய்ச்சிகள், மருத்துவத்துறையில் மிகப்பெரிய ஆராய்ச்சிகள். இஸ்ரேல் முதல்ல விவசாயம், நம்ம இராணுவம்னு யோசிக்கிறோம், விவசாயம் அவங்க மிகப்பெரியது, உலகம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது மருத்துவம், மிகப்பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர்கள், அதையும் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி எண்ணற்ற ஆராய்ச்சி செய்து அவர்களோடு சேர்ந்து இந்த உலகத்தையும் முன்னேற்ற வேண்டும் என்று நினைக்கும் நபர்கள் தான் இஸ்ரேல் மக்கள், யூதர்கள். ஆனால் இப்படி சுற்றி 22 நாடுகள் நன்றாக மாடுகளை ஒட்டகங்களை முழுமையாக சாப்பிட்டு வெறி கிளம்பி பிரச்சனையை பண்ணிக்கிட்டே இருக்கனால தான் இந்த சண்டைகள் தொடருது. இவனுங்க திருந்தவே மாட்டானுங்க. இந்த அப்பாவி இஸ்ரேல் இராணுவர்களுடைய மரணம், மக்களுடைய மரணம் மிகப்பெரிய உருக்கமாக இருக்கு. இவனுங்க மட்டும் இல்லைன்னா அந்த பகுதியில் சண்டையே இல்லாமல் மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ விரும்புபவர்கள் இஸ்ரேல் மக்கள். ஆனால் இது என்ன சொல்றது, தலைவிதின்னு தான் சொல்லணும். இந்த சண்டைகள் தொடர்கிறது. ஹவுதி மூடர்கூடம் மிகப்பெரிய தாக்குதலை நேற்று ஏமன் மீது நடத்தியிருக்காங்க. ஓமன் அல்ல, ஏமன். முன்னால இந்த 2 பேருமே ஏமன் என்ற நாட்டுக்கு கீழே தான் வருவாங்க. பழமையான நாடு, அழகான நாடு. இதுல என்ன பிரச்சனைனா, இன்னைக்கு ஏமனுக்கு பின்னால் இருக்கிறது சவுதி அரேபியா, பிரிந்து சென்ற ஹவுதிக்கு பின்னால் இருக்கிறது ஈரான். காரணம் இப்ப இருக்கிற ஏமன் மக்கள்ல 65% மக்கள் சன்னி பிரிவு இஸ்லாமிய மக்கள். அதனால சவுதி அரேபியா அவங்க பின்னால் இருக்காங்க. இந்த ஹவுதி மூடர்கூடம் அதில் முக்காவாசி, அதில் கிட்டத்தட்ட 80% மேல சியா பிரிவு இஸ்லாமியர்கள். அதனால ஈரான் பின்னால் இருக்காங்க. இதனால இந்த 2 பேர்த்துக்கு இடையான சண்டை தொடர்ச்சியாக போயிட்டே இருக்கு. ஆனால் சவுதி அரேபியா நினைச்சாங்கன்னா இந்த ஹவுதியை இல்லாமே பண்ணிடலாம். அவ்வளோ பெரிய இராணுவம், விமானப்படை வச்சிருக்காங்க. ஆனாலுமே சியா சன்னி பிரிவு இருந்தாலுமே அந்த இஸ்லாமிய பாசங்கள் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த விடுவதில்லை. அப்படிதான் பார்க்கணும். இல்லாட்டி சவுதி அரேபியா நினைச்சா மிகப்பெரிய தாக்குதல், ஹவுதி மறக்க முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்த முடியும். நேற்று ஹவுதி அந்த மூடர்கூட தரப்பிலிருந்து தொடர்ச்சியாக ட்ரோன் மற்றும் ஏவுகணை மூலமாக ஏமன் இராணுவ வீரர்கள் இருந்த 2 இராணுவ தளத்திற்கு குறிவைத்து பயங்கரமான தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஒரு இராணுவ தளத்தின் பெயர் மாரிப், இன்னொன்றின் பெயர் அமௌண்ட். இந்த 2 இராணுவ தளம் மிகப்பெரிய தாக்குதலுக்குள்ளாகி ஹவுதி என்ன சொல்றாங்கன்னா 100க்கு மேற்பட்ட இராணுவ வீரர்கள் பலி. ஏமன் தரப்புல எண்ணற்ற பேர் படுகாயம் சொல்றாங்க. ஆனா இது ஓரளவுக்கு இந்த ஏமன் தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா 30க்கு மேற்பட்ட எங்கள் இராணுவ வீரர்கள் பலி, 58 பேர் படுகாயம், மரண எண்ணிக்கை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மிக பயங்கரமான தாக்குதலாக பார்க்கப்படுது. இதில் ஏமன் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பகுதியில் ஏமன் இராணுவ வீரர்களோடு சவுதி ஆதரவு பெற்ற ஆட்கள் இருந்தாங்க, அதனால தாக்குதல் நடத்தினோம், நாங்கள் விடமாட்டோம், தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்துவோம், அந்த பகுதியில் வருகின்ற சவுதி அரேபியா கப்பல்கள் போக முடியாதுன்னு சொல்லி அவங்க பதிவு பண்றாங்க. நிச்சயமாக சவுதி அரேபியா முழு மூச்சை நினைச்சா இந்த ஹவுதி மூடர்கூடத்தை இல்லாமல் பண்ணலாம். ஆனால் அவர்கள் நிச்சயமா ஒன்றும் அப்படி செய்ய மாட்டாங்க. அவர்களுக்கு ஒரே குறிக்கோள், அவர்களை தாண்டி இஸ்ரேல், இந்தியா போன்ற பிற மதத்தினர் இருக்கக்கூடாது குறிக்கோளாக இருப்பானுங்க. ஓகே, அந்த மொராக்கோ ஊடுருவல், ஸ்பெயின் நாட்டுக்குள்ள ஸ்பெயினுக்கு கட்டுப்பட்ட சியூட்டா இடத்துல 60,000க்கு மேற்பட்டவர்கள் ஊடுருவி வந்தாங்கன்னு சொல்றாங்க. அதுல இன்னமும் 5000 பேர், மொராக்கோவில் இருந்து வந்த இஸ்லாமியர்கள் 5000 பேர் ஸ்பெயினுக்குள்ள ஊடுருவி விட்டார்கள், கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லப்படுது. 3000 5000 பேர், மீதமானவர்களை விரட்டி அடித்து விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. பலி எண்ணிக்கை இங்க வந்த அகதிகளில் 100 பேர்த்துக்கு மேல. இந்த சியூட்டா பகுதியில் பலி எண்ணிக்கை 100 பேர்த்துக்கு மேல ஆயிருக்கு. அதை தாண்டி மொராக்கோலேயே அங்கேயே தடியடி கடுமையாக தாக்குதல் அங்கேயும் நடத்தப்பட்டது. அங்குள்ள பலி எண்ணிக்கையை மொராக்கோ சொல்லவில்லை. ஆனால் சியூட்டா பகுதியிலேயே 100 பேர்த்துக்கு மேல மரணம் என்று சொல்லப்படுது. 5000 பேர் காணவில்லை. வந்தவங்க உள்ள போயிருக்கலாம், ஸ்பெயினுக்குள்ள ஊடுருவி இருக்கலாம்னு சொல்றாங்க. அவர்களை தீவிரமாக தேடும் வேட்டை நடைபெறுது.
தொடர்ச்சியாக நீங்கள் ஒரு செய்திகளை படித்து வருவீங்க, இங்கே நிறைய பேர் பேசுகிறாங்க. அமெரிக்காவில் ஏவுகணை பற்றாக்குறை, அதனால தான் தாக்குதல் நடத்தவில்லை அப்படிங்கிறாங்க. தாக்குதல் நடத்துறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏவுகணை பற்றாக்குறை என்பதெல்லாம் இதெல்லாம் வந்து நகைச்சுவையாக இருக்குது கேட்குறக்கே. இது யார் வந்து முதல்ல ஆரம்பிச்சதுன்னா, வாஷிங்டன் போஸ்ட் அமெரிக்காவை சேர்ந்தவங்க அதை எழுதி ஆராய்ச்சி கட்டுரை மாதிரி எழுதி, அதுக்கப்புறம் மொத்த இஸ்லாமிய, அரபிய, ஈரான் உலகம் இதை எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஏவுகணை பற்றாக்குறை இங்கேயுமே நிறைய பேசிக்கிட்டு இருக்காங்க. வாஷிங்டன் போஸ்ட் என்பது இங்குள்ள கலைஞர் டிவியை போன்றது, கலைஞர் டிவி, தினகரன் போன்றது. அவங்க என்ன எழுதுவாங்க, எப்பொழுதுமே இந்த கலைஞர் குடும்பத்துக்கு ஆதரவாக எழுதுவாங்க, மோடிஜியை எதிர்த்து பேசுவாங்க, குறை கண்டுபிடிப்பாங்க. அதே தான் வாஷிங்டன் போஸ்ட் பண்ணுவது. எப்பொழுதுமே பைடன் சார்பாக, அங்குள்ள இஸ்லாமியர்கள் சார்பாக அவர்களை குசிப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலேயே தான் வாஷிங்டன் போஸ்ட் கட்டுரைகள் இருக்கும். மற்றபடி இந்த ட்ரம்ப்புடைய அதிரடி நடவடிக்கை, ஈரான் மீதான வெற்றி, இது எல்லாமே வந்து அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காரியம். ஒரே மாதத்தில் அமெரிக்கா அனுப்பிய ஏவுகணை விவரம் சொல்லணும்னா 850 டோமோகாக் ஏவுகணையை ஈரான் மீது தாக்குதல்றாங்க. ஈரான் மீது அனுப்பி, டோமோகாக் ஏவுகணை என்பது குரூஸ் மிசைல், தாழ பறந்து சென்று தாக்குதல் நடத்தக்கூடியது. பொதுவாக கப்பல் இருந்து அனுப்புவாங்க. 1000 தாட் மிசைல் அனுப்புனாங்க. தாடு வந்து இதில் ஒரு மிகப்பெரிய சிறப்பம்சம் இருக்கு. தாடு பேட்டரியிலிருந்து இந்த ஏவுகணை போகும்போது அதில் வெடிப்பு பொருள் இருக்காது. தாக்குதல் நடத்துகின்ற வேகம் மற்றும் அதனுடைய சக்தியை பொறுத்து அந்த அழிவுகள் ஏற்படுது. தாடுக்கு அந்த ஒரு சிறப்பான அம்சம் இருக்கு. வெடிப்பு பொருள் பெரிதாக எடுத்து செல்லாமல் மிகப்பெரிய அழிப்பை கொடுக்கக்கூடியது தாடு. இதை வந்து 1000 ஏவுகணை அனுப்பியிருக்காங்க. அதை தாண்டி 1300 பலாஸ்டிக் மிசைல், டாக்டிக்கல், நடு வழியில் சூழ்ச்சி செய்யக்கூடிய, நீண்ட தூரம் செல்லக்கூடிய ஏவுகணைகள் அனுப்பி தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து சொற்ப எண்ணிக்கை. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அவர்களிடம் உள்ள ஆயுத கையிருப்பு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சொற்ப எண்ணிக்கைன்னு சொன்னோம். இதைவிட மிக பயங்கரமான 1000 மடங்கு தாக்குதலை அவர்களால் நடத்த முடியும். இதெல்லாம் வந்து தாக்குதல் நடத்தாமல் இருக்க வேற காரணங்கள் இருக்கு. இன்னும் சொல்றாங்க, இஸ்ரேலில் வெடிப்பொருள் பத்தலன்னு சொல்லி ஒன்றுக்கும் உதவாத அந்த இசபுல்லாவுடைய அந்த சுரங்கத்தை அழிப்பதற்கு புல்டோசர் மூலமாகவே அழிக்கலாம், ஆனால் உடனடியாக அழிக்க வேண்டும் என்று சொல்லி 7 லட்சம் கிலோ வெடிமருந்து பொருளை உபயோகப்படுத்தினாங்க இஸ்ரேல்காரங்க 2 தினம் முன்னால. அதனால இஸ்ரேலிடம், அமெரிக்காவிடம் ஆயுத பற்றாக்குறை, ஏவுகணை பற்றாக்குறைன்னு சொல்றது எல்லாமே வந்து போர்களை பற்றி தெரியாதவர்கள், இராணுவம் பற்றி தெரியாதவர்கள் பேச வேண்டும் என்று பேசுவது போல இருக்கு. ஆனால் ட்ரம்ப் வந்து இந்த மனித உயிர்கள் பலியை வந்து விரும்புறதில்லை. இராணுவ வீரர்கள் சொல்ற கஷ்டமா இருக்கு, ஆனாலுமே மரணம் அடையாமல் தங்கள் உயிரை கொடுக்காமல் வெற்றியை பெறுவது சாத்தியமே அல்ல. அமெரிக்கா வந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போரின் வெற்றியில பல 1000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் பலியானாங்க. ஈராக்குக்கு இடையேயான போரில் மிகப்பெரிய வெற்றி, சதாம் ஹுசேன் கொல்லப்பட்டதுல சில 1000 அமெரிக்க இராணுவ வீரர்கள் பலியானாங்க. இப்பொழுது நீங்க காசால சண்டை பார்த்துருக்கிறீங்க, காசா பிடிக்கப்பட்டிருக்கு. 850 இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க. லெபனான் கணிசமாக பிடிக்கப்பட்டிருக்கு, இசபுல்லா ஒடுக்கப்பட்டிருக்கான். 39 இஸ்ரேல் இராணுவ மாவீரர்கள் வீர மரணம் அடைஞ்சிருக்காங்க. இராணுவ வீரர்கள் வீர மரணம் அடையாம போரில் வந்து வெறும் ஆயுதங்கள் மூலமாக வெற்றி சாத்தியமே கிடையாது. கைப்பற்ற வேண்டும், பிடிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்கும்போது நிச்சயமாக இராணுவ வீரர்களை அனுப்ப வேண்டும். அமெரிக்க தரப்புல 18 இராணுவ வீரர்கள் ஈரானோட சண்டையில கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கே வந்து ட்ரம்ப் வந்து மிகப்பெரிய வருத்தமாக இருக்கிறார். இராணுவ வீரர்கள் இல்லாம இந்த ஏவுகணை விமானப்படை தாக்குதல் மூலமாக வெற்றியை பெறலாம் என்று நினைக்கிறார். அதுதான் மிக முக்கியமான காரணம். மற்றபடி ஆயுத பற்றாக்குறை அமெரிக்காவிடம் இஸ்ரேலிடம் சொல்வது எனக்கு மிகப்பெரிய சிரிப்பை தான் வரவழைக்குது. உக்ரைனில் வந்து இன்னைக்கு வந்து தனிப்படை இருக்கு, அன்மேன்டு சிஸ்டம் ஃபோர்ஸஸ், முப்படை போல இது 4வது படை உக்ரைனில். ஆள் இல்லாத தாக்குதல் விமான படைகள் இருக்கு. அதனுடைய மொத்த தலைவர், கமாண்டர் மேஜர் ராபர்ட் மயூர் போர்டே.
இவர்தான் தலைவராக இருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறாரு, செப்டம்பர் மாதம் பாதிக்குள்ள ரஷ்யாவுடைய இந்த வைல்டு பெரி நிறுவனம் என்று ஒன்று இருக்காது. செப்டம்பர் மாத பாதியில் முடிச்சிருவாங்கிறாங்க. வைல்டு பெரிக்கு பிரம்மாண்டமான சேமிப்பு கிடங்குகள் நிறுவனங்கள் 20க்கு 20ஐயுமே அடிச்சிட்டாங்க உக்ரைன் சொல்றாங்க. அதை தாண்டி 100க்கு மேற்பட்ட பெரிய நிறுவனங்கள், பிரம்மாண்டங்கிறது வேற, பெரிய நிறுவனங்கள் இருக்கு. அதை எல்லாமே வந்து செப்டம்பர் மாத பாதிக்குள்ள அடிச்சு வைல்டு பெரி என்று ஒன்று இருக்காது என்று அவர் தகவல் கொடுத்திருக்காரு. ஏன்னா வைல்டு பெரியில தான் மில்லியன்ஸ் மில்லியன்னா 10 லட்சம், பல 10 லட்சம் வியாபாரிகள், ரஷ்ய வியாபாரிகள் தங்கள் பொருளை கொடுத்து வைல்டு பெரி மூலமாக வியாபாரம் பண்ணாங்க. வைல்டு பெரி அழிக்கப்படுவது ரஷ்யாவுடைய பொருளாதாரமே அழிக்கப்படுவது என்று அர்த்தம். அமெரிக்காவுடைய அமேசானை விட மிக பிரம்மாண்டமானது வைல்டு பெரி. செப்டம்பர் பாதியில் ஒன்றுமே இருக்காதுங்கிறாங்க. வருகின்ற குளிர்காலத்துக்குள்ள, இந்த வார்த்தையை சொல்வதற்கு பெருமையாக இருக்கு, வருகின்ற குளிர்காலம் அது அல்லது இந்த வருட இறுதிக்குள்ள ரஷ்யாவின் தோல்வி என்று இந்த போரை முடித்து விடுவோம் என்று உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி 2 தினம் முன்னால பேட்டி கொடுத்திருக்காரு. இந்த வார்த்தையை சொல்றதுக்கே பெருமையா இருக்கு. ஒரு சிறிய நாடு அவ்வளோ பிரம்மாண்டமான ரஷ்யாவை தோற்கடித்து ரஷ்யாவின் தோல்வி என்று இந்த போரை முடிப்போம், குளிர்காலத்துக்குள்ள அதிகபட்சமா இந்த வருஷத்துக்குள்ள நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கி பேசியிருக்காரு. திரும்ப திரும்ப அனுப்புவதற்கு ரஷ்யாவிடம் இராணுவ வீரர்கள் அதன் பின்னால் இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்படுது. உண்மையாகவே இதுவே வருத்தமான விஷயம். பல லட்சம் பேர் கொல்லப்பட்டு இன்னும் பல லட்சம் பேரை இழக்க ரஷ்யா தயாராக இருக்குன்னா, நான் ஏன் வந்து புட்டினை வந்து மூடன் அவன் இவன் பேசுறேன்னா, எனக்கு ரஷ்யா ரொம்ப பிடிக்கும், ரஷ்யா ரொம்ப நேசிப்பேன், ஈரான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த தலைவர்கள் தான் நமக்கு ஆகிறதில்லை. ஈரான் வந்து அந்த மக்களுக்கு சுதந்திரம் கொடுத்து பெண்களை சரிசமமாக நடத்தி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியாளர்கள் மக்களை ஆட்சி செய்தால் பிரச்சனையே இல்லை. ஆனால் அந்த மத வெறி கும்பல், எலி கொம்பனி கும்பல் தான் பிடிக்கிறதில்லை. ரஷ்யாவை மிகவும் நேசிக்கிறேன். நம்மளோட போர் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே போரில் மிகப்பெரிய ஆயுத உதவி பண்ணாங்க ரஷ்யா, நான் மறக்கல. ஆனால் இன்னைக்கு அவங்க மக்கள் வந்து 6 லட்சம் இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டு மீண்டும் வந்து 5 லட்சம் பேரை அனுப்புறேன்னு சொல்வது, 10 லட்சம் பேர் காயம்பட்டு வீடுகள் இருப்பது இராணுவ வீரர்கள், இதெல்லாம் வந்து கொஞ்சமுமே ஏற்றுக்கொள்ள முடியல. இவ்வளோ பெரிய எண்ணிக்கை இல்லாவிடாலுமே இதில் பாதினா கூட நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியல. 18 அமெரிக்க இராணுவ வீரர்கள் மரணம் அடைந்ததுக்கு மிகவும் கவலைப்படுகின்ற ட்ரம்ப் எங்க பல லட்சம் பேர் கொல்லப்பட்டும் இன்னும் அனுப்புவேன், சண்டையில் ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சோம். ஏன்னா அங்கே ஒரு இராணுவ வீரர் வரும்போது இவங்க 100 ட்ரோன் அங்கே அனுப்பிடுறாங்க, ஜெயிக்கவே முடியாது. தெரிஞ்சுமே திரும்ப திரும்ப அனுப்புறது ஏற்றுக்கொள்ள முடியாத செயல். அதனால தான் புட்டினை வந்து சர்வாதிகாரி, ஹிட்லர், அவன் இவன் மூடன் பேசுறது. எங்கே வந்து அப்பாவி மக்கள் மரணம் அடைஞ்சாலுமே அதற்கு காரணமானவர்களை கண்டிப்பது, முடிஞ்சால் தண்டிப்பது நம்முடைய கடமையாக இருக்கணும். நம்மால் தண்டிக்க முடியாது, அதனால் கண்டித்தாவது பேசலாம், கடைசிக்கு இதையா செய்யலாம். நான் போய் வந்து புட்டின்ட்ட பிரச்சனை பண்ண முடியாது, அங்கே போக முடியாது. அதுதான் அதனால திட்டுறேன். ஜெலன்ஸ்கி என்ன சொல்றாருன்னா, இதை இப்படியே விட்டால் அந்த மதிகேடன் புட்டின் வந்து பல வருஷம் சண்டையை நீடிச்சுக்கிட்டே இருப்பான், ஆட்கள் அனுப்பிட்டே இருப்பான். அதனால விரைவில் இந்த சண்டையை முடிச்சுக்கலான் இருக்கோங்கிறாங்க. அதனால வருகின்ற நாட்களில் இந்த வைல்டு பெரி தாண்டி ரஷ்யா மீது மிக பயங்கரமான தாக்குதல், பார்க்காதவனும் தாக்குதல் இருக்கும். நிச்சயமா ரஷ்யா அதற்கு முன்னால் சுதாகரித்து கொண்டு சண்டை நிறுத்துவது தான் ரஷ்யாவிற்கு நல்லது. 2 செய்திகள் ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். முதலாவது, ஈரானுடைய மதவெறி தலைவன், இன்றைய மதவெறி தலைவன் இந்த மொஸ்தபா கொமேனியுடைய மரண செய்தியை ஒரு சில நாட்கள்ல அறிவிக்கலாம் என்று அங்கே செய்தி போயிட்டு இருக்கு. உளவு தகவல் அப்படிதான் கிடைச்சிருக்கு. இன்னுமே வந்து இழுத்தடிச்சிட்டு இருக்க வேணாம். மொஸ்தபா கொமேனி உடல் நலக்குறைவால் மரணம் அடைந்தால் என்ற செய்தியோட ஒரு 2-3 நாள்ல ஈரான்ல அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட ஈரான் ஆட்சியாளர்கள் 2 பிரிவா பிரிஞ்சுட்டாங்க. ஒரு பிரிவுக்கு வந்து தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிபர் மசூத் பெசசியான் செயல்படுறார். இன்னொரு பக்கம் வந்து தலைவராக அகமது வாகிதி, IRGC பேடி இராணுவத்தின் தலைவன் அகமது வாகிதி, அவனோடு கூட மத வெறி பிடித்த
மத குருமார்கள் கிளரிக்ஸ் செயல்படுறாங்க. அது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் இருக்கு. 2 பேர்த்துக்குமே இராணுவம் தனியா இருக்கு. இதுல இந்த 2 பேர்த்துக்கு இடையில சண்டை வந்துகிட்டா சரியான இராணுவ வீரர்கள் கணக்கில் பார்க்கும்போது IRGC இராணுவம் பெருசு, நவீனமானது. ஆனா சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சாங்கன்னா மசூத் பெசசியான் தரப்புக்கு தான் சர்வதேச நாடுகளின் உதவி கிடைக்கும். குறிப்பாக அங்கே நிற்கின்ற அமெரிக்கா, தள்ளி நிற்கின்ற இஸ்ரேல், இவங்க மசூத் பெசசியானுக்கு ஆதரவாக செயல்பட்டு, அந்த இராணுவத்திற்கு ஆதரவாக செயல்பட்டு இந்த மத குருமார்களை கொல்வது, அந்த இராணுவத்தை அழிப்பது சொல்லி ஈடுபடுவாங்க. அதனால மசூத் பெசசியான் தான் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரே மசூத் பெசசியான் துணிச்சலான முடிவை எடுக்க வேண்டும். அவர் கையில் இருக்க இராணுவத்தை, காவல்துறையை பயன்படுத்தி இவர்களை கைது அல்லது அழிப்பு என்று போனால்தான் இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அதை தாண்டி மசூத் பெசசியானை கடத்தி சென்று கொல்வது அல்லது கைது செய்வதுன்னு சொல்லி IRGC தரப்புல அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா 2 தரப்புக்குமே இராணுவங்கள் இருக்கு. அவ்வளவு எளிதா போய் சண்டை இல்லாம கைது செய்ய முடியாது. அதனால இப்ப இந்த அகமது வாகிதி, இந்த மதவெறி பிடித்த மத குருமார்கள் என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நாளைக்கு சொல்லாம மொஸ்தபா கொமேனி மரணம் அடைந்து விட்டான்னு சொல்லிக்கிட்டு, அதுக்கப்புறம் இந்த IRGC இராணுவத்தை பயன்படுத்தி மசூத் பெசசியான் செயல்படும் அரசு அலுவலகங்கள் மற்றும் அரசு கட்டிடங்களை முற்றாக பிடித்து மசூத் பெசசியானை இல்லாத போல பண்ணி ஒரே இராணுவம் IRGC, அகமது வாகிதி, மத குருமார்கள் ஆட்சி என்று ஈரானை கொண்டு செல்லலாம் என்று யோசித்து மொஸ்தபா கொமேனி செத்து விட்டான், உடல்நலக் குறைவால் செத்து விட்டான் என்று சொல்லலாங்கிற நினைப்பில் இருக்காங்க. சண்டை அந்த 2 தரப்புக்கும் நடந்தால் மிக சிறப்பாக இருக்கும். மசூத் பெசசியானுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நிச்சயமாக உதவி செய்து மசூத் பெசசியான் வெற்றி அடைவது போல செய்வாங்க. பார்க்கலாம், வருகின்ற நாட்களில் தெரியும். 2வது முக்கியமான ட்விஸ்ட், காசாவில் சர்வதேச அமைதிப்படை உள்ள காவல்துறையாக செயல்பட்டு இந்த காசா பயங்கரவாத பிரிய மக்களை, அந்த ஹமாஸை கட்டுப்படுத்த வேண்டும். இதுக்கு முதன்முறையாக அனுமதிக்கப்பட்ட வேற நாடுன்னு பார்த்தா மொரோக்கா. மொரோக்காவுடைய 150 சிறப்பு காவல் படை பயிற்சி பெற்றவர்கள் காசாவுக்குள் இருக்கிறார்கள். அவருடைய எண்ணிக்கை மிக அதிகப்படுத்தப்படும் பார்க்கப்படுது. மொரோக்கா இஸ்ரேலுக்கு ஒரு நட்பு நாடுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு அதை தாண்டி மிகப்பெரிய ட்விஸ்டாக உகாண்டால இந்த சர்வதேச அமைதி படைக்கு உகாண்டா இராணுவ வீரர்கள் களம் இறங்கப் போகிறார்கள் என்ற தகவல் வந்திருக்கு. உகாண்டா பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் நிறைவேறி விட்டது. அந்த காசாவை ஹமாஸை கட்டுப்படுத்த, அந்த பயங்கரவாத பிரிய மக்களை கட்டுப்படுத்த உகாண்டா இராணுவ வீரர்களை உள்ளே அனுப்புவது என்று. இந்த ஹமாஸுக்கு மிகச்சரியான இராணுவ வீரர்கள் பார்த்தா உகாண்டா இராணுவ வீரர்கள் தான். ஏற்கனவே அந்த முப்படை தளபதி மிக இஸ்ரேலை நேசிப்பவர், வேதாகம வசனத்தை சொல்லி இஸ்ரேல் உடன் நிற்பது அவருடைய கடமை, இந்த உகாண்டா இராணுவ வீரர்கள் கடமை என்று சொல்பவர். ஏற்கனவே 1 லட்சம் உகாண்டா இராணுவ வீரர்களை ஈரானுக்குள் அனுப்பி ஈரானை முற்றாக பிடித்து காட்டுகிறேன் என்று சொன்னவர், இன்னைக்கு அவர்களுடைய படை காசாவுக்குள் வருவது மிக சிறப்பான விஷயம். விரைவில் இந்த உகாண்டா இராணுவ வீரர்கள் இன்னைக்கு பயங்கரவாத பிரிய மக்களுக்கு இடையே ஹமாஸுக்கு இடையே சிறப்பாக அவர்கள் பணியை ஆற்ற வேண்டும். ஹமாஸ், இந்த ஹிசபுல்லா, ஈரான் இவங்களுக்கெல்லாம் ஒரு கொடூரமான உகாண்டா இராணுவ வீரர்கள் போன்றவர்கள் தான் சரியே ஒழிய, மனிதாபிமானம், மனித உரிமைகள் பேசுகின்ற இராணுவ வீரர்கள் இவர்களுக்கு ஆகவே ஆகாது. இந்த ட்விஸ்ட்டை நானே எதிர்பார்க்கல. இன்றைய செய்தி, உகாண்டா பாராளுமன்றத்தில் இந்த சட்டம் நிறைவேறியிருக்கு. உகாண்டாவில் இந்த உலக புகழ்பெற்ற இராணுவ நடவடிக்கை ஆபரேஷன் என்டபி இஸ்ரேல் பண்ணும்போது இன்றைய பிரதமர் பென்யமின் நெத்தன்யாஹு அவருடைய அண்ணன் யோனத்தான் நெத்தன்யாஹு கொல்லப்பட்டார். அவருடைய வெண்கல திருவுருவ சிலையை முன்தினம் ஒரு 2-3 தினம் முன்பாக உகாண்டாவில் திறந்தார்கள். அதை திறந்து வைத்தவர் அதே முப்படை தளபதி தான். உகாண்டாவுடைய முப்படை தளபதி அதை ரொம்ப மகிழ்ச்சியாக திறந்து வைத்தார். நிச்சயமாக இஸ்ரேலுக்கு இப்படி உலகம் முழுவதும் இருந்து உதவி செய்வது என்னை நெகிழ்ச்சியுற வைக்குது. இன்னைக்கு இஸ்ரேலுடைய வெற்றிக்கு முதல் நாடாக நாம் இருக்கிறோம், இந்தியா இருக்கிறோம் என்று நினைக்கும் போது
மிக பெருமையாக இருக்குது. விரைவில் வந்து இஸ்ரேல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, ஒரே நேரத்தில் உலகம் முழுவதும் வந்து பல கோடி பேர் இஸ்ரேலுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று. ஹிந்துக்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாமே இஸ்ரேலை நேசிப்பவர்கள் ஒரு நேரம் கொடுக்கும்போது பல கோடி பேர் அவர்கள் இடத்திலிருந்து 1 நிமிடம் 2 நிமிடம் மொத்தமாக உலகம் முழுவதும் இஸ்ரேலுக்காக பிரார்த்திக்க வேண்டும் என்று ஒரு எண்ணம் போயிட்டு இருக்கு. அதற்கான முன்னேற்பாடுகளை இஸ்ரேலில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பல லட்சம் பேர் இஸ்ரேலுக்கு நேரில் போக போறாங்க. அதை தாண்டி உலகம் முழுவதும் அந்த நேரத்தில் இஸ்ரேலுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த அறிவிப்பை வந்து இந்து மக்களுக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் இஸ்ரேல் அழைப்பு கொடுப்பாங்க. அந்த அழைப்பு வந்தவுடன் நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றிகள்.